இதுல பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தது அப்படின்றது ஒரு மதிமுகவுக்கு ஒரு இடைஞ்சலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிரேமலதா அவர்கள் தேமுதிக உள்ள வந்துருச்சுன்னா மதிமுக மதிமுகவை எல்லாம் இனியா இந்த கூட்டணியில் இருக்குன்னு நானும் நம்பல. வைகோ அடித்து சொல்றாரு. அது இருந்து என்னத்துக்குங்க? என்ன இருக்குங்க? அதை ஏன் சேர்த்துக்கணும்னு கேட்கிறேன். ஸ்டாலின் வேண்டாத வேலையெல்லாம் செய்வாரா? ஒரு பஞ்சாயத்துல கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியை கூட்டணியில் வச்சுட்டு எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை. இல்ல அப்படி அப்படி பார்த்தா பல கட்சிகள் இருக்காங்க இல்லையா? பல கட்சிகள் பல திமுகலயே வந்து சின்ன சின்ன கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கு. இருக்கு. எல்லாரையும் மதிக்கிறாருல்ல ஸ்டாலின். எல்லாரையும் மதிக்கிறாரு. எல்லாருக்கும் உரிய பெரியத்துவம் கொடுக்கிறாரு. அவருடைய மகன் திட்டமிட்டு துரோகம் செய்கிறான். அது அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியும். அமைதியா இருக்கிறாரு. சரி, என்ன வேணாலும் செய்துட்டு போங்க அப்படின்னு இருக்காரு. பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்து கடந்த காலங்கள்ல வந்து உடல்நிலை சார்ந்து விமர்சனம் பண்ணதும் பிரேமலதா அவர்கள் தான். இப்போ குடும்பம் சார்ந்து நாங்க வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு நாகரிக அரசியல் சார்ந்து சந்திக்கிறோமே தவிர, இதுல அரசியல் இல்லன்னு சொல்றாங்க. ஆனால் இது இது வெறும் அரசியல் இல்லாம மட்டுமே வெறும் நட்பு ரீதியா மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு திமுகவில் இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. ஏன்னா எத்தனை தொகுதியில் கொடுத்தாலும் அந்த தொகுதிகள் அனைத்தும் வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. தம்பி விஜய் பிரபாகரன் விருதுநகர் களத்தில் ஒரு வெற்றி கோடு வரைக்கும் வந்துட்டார். அதனால அந்த கட்சிக்கு ஒரு மரியாதையை அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தாக வேண்டும். கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அப்ப இந்த கூட்டணி வலுவாயிடும். நம்முடைய நோக்கம் வந்து ஒரு பாசிஸ்டுகள், அது மத பயங்கரவாத அரச பயங்கரவாத பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டில் ஊடுருவதை தடுப்பதற்கு கிடைக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு அண்ணன் ஸ்டாலின் முடிவெடுத்த அந்த முடிவில் 1000 நியாயம் இருக்கு. எல்லாருமே அடுத்து மக்கள் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை தேடி போறாரு. அன்புமணி அவர்கள் நடைபயணம் போறாரு. இப்போ பிரேமலதா அவர்களும் நாளை முதல் மக்களை சந்திக்க போறோன்றாங்க. ஒருபுறம் அதுவும் நடக்குது இல்லையா? அதுக்கான திட்டப்பணிகளும் நடக்குது, வேலைப்பாடுகளும் நடக்குது இல்லையா? ஆமா, போகட்டும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு நாளையிலிருந்து பார்ப்போம். திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களா? எடப்பாடி மட்டும்தான் பேசுவார். பிஜேபி பேசும். நாளை பிரேமலதா என்ன பேசுவார், ஓபிஎஸ் என்ன பேசுவார்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.